வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் சொல்றேன், சரி பண்ண வேண்டியது நம்மளை தான். நம்முடைய வாயை சரி பண்ண வேணும், நம்முடைய இருதயத்தை சரி பண்ண வேணும், நம்ம விசுவாசத்தில் நிரப்ப வேண்டும், அவிசுவாசத்தை அகற்ற வேண்டும். இருக்கீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம். அது ஒரு நிமிஷத்தில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ். நீங்கள் நினைக்கிற பெரிய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப சிறிய பிரச்சனை. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது பெரிய கம்பு சுத்துறோன்னு. இது யாராலையும் முடியாதாக்கும், இங்கே நம்ம செத்து போக போகிறோமாக்கும், தண்ணி கிடைக்காம சாக போகிறோமாக்கும் நினச்சிக்கிறேன். கர்த்தர் சொல்ற ரொம்ப சிம்பிள், இந்த மரத்தை தூக்கி இதில் போட்டினா முடிஞ்சு போச்சு, மதுரம் ஆயிடுன்றார். அந்த மரம் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது? அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய தேவைக்கேற்ப விசுவாசத்தை அங்கே நடந்ததின் மேல் செலுத்தினீர்கள் என்றால், அந்த மரத்தை தூக்கி உங்கள் சூழ்நிலைக்கு அப்ளை பண்ணுறது மாதிரி அது